மாடை மட்டும் ரெடி பண்ணுவாப்புல ஏத்திட்டு போவான். மாமா கட்டிக்கணும் ஜல்லிக்கட்டு நமக்கு ஒரு டோக்கன் வேணும். டோக்கனு என்னன்னு தெரியுமாவா? நேத்தா சந்தையில 1,00,000 ரூபா மாடு 50,000 வாங்கி வந்திருக்கேன். என்னடா சொல்ற? மாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? எப்படி ஆட்டு வந்த? யோ நல்லா விளையாட்டு மாடியாது, 2 வாடி வந்திருக்காங்க, தரமா விளாண்டு இருக்கு. ஏடா சொல்ற? வா மாட்டை காட்டு போவான். வா நம்ம கொட்டத்துல தான் கட்டி போட்டிருக்கேன். மாப்பிள நல்ல ஊர்ல தான் ஆட்டு வந்திருக்கான். பாக்கவே நல்லா தோரணையா இருக்கேன் மாப்பிள. இதுல நம்ம மாடு இதை விட தரமா இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா அந்த நம்ம மாடு. ஏய் மாப்பிள, வால் வெள்ள விழுந்துருக்கு, ஏர் வால் வேறடா, நல்லா பாயும்டா. ஆமா அது இல்ல மாமா, ஆள் குச்சி மால் காலாமா அது. வெளியே பிடிச்சுவா மாப்பிள பாப்பான். ஓ மாமா பக்கத்துல வந்துடாதே, குத்தி பிடுமியா இரு, நான் கழிச்சு தரேன். குத்தி பிடுமாமியா? மாமா எப்படி நம்ம காலை மாமா எப்படி அதை வச்சு கார் வாங்கிடலாம்ல? டேய் இது ஜல்லிக்கட்டுக்கே ஆகாதுடா. ரேஸ் காமாப்ல 2 மாசத்துல பால் பிச்சை தாண்டா ஆகும். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே.